உலகத்தில் எதை இழந்தாலும் கண் பார்வையை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரர் வந்துட்டு வேண்டுகோள் விடுக்கிறார். என்ன அப்படின்னா, 28 வயசு வரைக்கும் அவங்களுக்கு நல்ல கண் பார்வை தெரியும். ஆனால் 30வது வயசில் கண் பார்வை இல்லை. நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவராக இருந்து ஆக்சுவலி அவங்க ஒரு விபத்து ஏற்படும்போது பேட்டரியில் உள்ள ஆசிட் வந்துட்டு 2 கண்ணுலேயும் விழுந்து அன்னைக்கு அவங்க 2 கண்ணும் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்களுடைய மருத்துவ செலவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட அதுவே ஒரு 8000 ரூபாய்க்குள்ள அந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்துடுது. இதில் 2 குழந்தைங்க வேறு, இவங்களுடைய மனைவி குழந்தைங்க வேறு இவங்க இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதரால் இத்தனை தாங்க முடியாது. ஆனாலும் இவர் என்னன்னா, அவர் எல்லார்ட்டையும் இதுவரைக்கும் எதையுமே கேட்டதில்லை. அவர் கேட்குறது என்ன அப்படின்னா, அரசிடம் எதிர்பார்ப்பது உதவித்தொகையையும், நல்ல உள்ளங்களிடம் எதிர்பார்ப்பது என்னென்னா, நான் வேலை பார்க்குறேன், எனக்கு ஏதாச்சும் அதுக்கான உதவிகளை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா நாரணபுரம் கிராமத்தில் இருக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஆக்சுவலி அவங்களுடைய நம்பரை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, மருத்துவ செலவிற்கான அதை நம்மகிட்ட கேட்கல. ஆனால் அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நம்மளாக தான் சொல்கிறோம். ஏன்னா அவங்க அதை கேட்குறது கூட அவங்களுடைய மனசு அதை இதை எப்படி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு அவங்களுக்கு தவிக்குது. ஆனாலும் அவங்க சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மருத்துவ செலவு, அந்த அரசினுடைய உதவித்தொகை, ஒரு நிரந்தர வருமானத்திற்கான வேலை வாய்ப்பு அவங்க வீட்டிலே இருந்து அவங்க பண்ணுறதுக்கு, அவங்க உழைப்பதற்கும் கண் பார்வை கொஞ்சம் தெரியுது இப்போது இறையறலால். அதை நாங்கள் 2 பேரும் இணைந்து ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்து கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணும்படி அப்படியே பாதம் தொட்டு வேண்டுகிறேன். நன்றி. இறைவன் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி.